இவ்வளவு பெருசா ஒரு நோட் அடிச்சு இது ஜெனரல் சர்க்குலேஷன் வராம போச்சு. ஏன் தெரியுமா? இந்த நோட்ல இருக்க இவர் தான் வந்துட்டு பிலிப்பைன்ஸோட பிரசிடென்டா இருந்தவர். அண்ட் இவருமே வந்துட்டு ஆசையா இவர போட்டோ போட ஒரு நோட் வந்துட்டு ரிலீஸ் ஆக போதுன்னு இருக்கும்போது இவருக்கே தெரியாம திடீர்னு ஊழல் வழக்குல இவரை தூக்கி உள்ள போட, அதே எப்படி ஊழல் வழக்குல வந்துட்டு ஜெயில இருக்கிற ஒருத்தரோட போட்டோ வந்துட்டு கரன்சி நோட்ல இருக்கும் அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட் வந்து 2000ல இஷ்யூ பண்ண இந்த நோட்டை இஷ்யூ பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்ணிருச்சு. 2010ல இது எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது டோட்டலா 3 லட்சம் பீஸ் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. 2012ல கலெக்டர்ஸுக்காக இதை வந்துட்டு நான் லீகல் டெண்டர்னு அனௌன்ஸ் பண்ணி கலெக்டர்ஸுக்காக இந்த மாதிரி இஷ்யூ பண்ணாங்க. பெரிய நோட் தான் ஆக்சுவலி. அண்ட் இதே நோட்டு இதே போட்டோ போட்டு சின்ன வெர்ஷன்லயும் இஷ்யூ பண்ணிருந்தாங்க அதே பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட். ஸோ 2000ல வர வேண்டிய நோட்டு 12 வருஷமா பேங்கோட வால்ட்லயே இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சமா கலெக்டர்ஸ் கையில வர ஆரம்பிச்சு. For more content like this, don't forget to follow News Matters India.